Hey hello guys, welcome back. அப்போ இன்னைக்குள்ள வீடியோ வந்து நம்மட்ட இருக்க பட்ஜீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்போ கைஸ் நம்ம பட்ஜீஸ் வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே எதுக்குன்னா கீழே உள்ள கேஜஸ் எதுலேயுமே நம்ம பேர்ட்ஸ் போடல, ஆஃப்ரிக்கன்ஸ் எதுவுமே போடல. அதனால என்ன ஆகும்னா கீழே உள்ள கேஜ் ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகி வலை பிடிச்சி ரொம்ப டர்ட்டியாக ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ கேஜஸ் இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் ஓரளவு, ஆனால் கீழே இருக்க கேஜஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால கீழே உள்ள கேஜஸில் போடுறதுக்காக தான் பொதுவாக ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் ஸ்டார்ட்டே பண்ணோம் வாங்குறதுக்கு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பேல் ஃபேலோஸ் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் பேல் ஃபேலோஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். ஸோ அண்ணன்கிட்ட வந்து பேல் ஃபேலோஸ் தான் எடுத்தேன். அப்புறம் சரி போடுறதே போடுவோம், ரெயின்போ பட்ஜீஸ் பார்த்து பிடிச்ச உடனே சரி ரெயின்போஸ் போடலான்னு ஸோ கொஞ்சம் ரெயின்போஸும் பேல் ஃபேலோஸுமா போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பேராக காட்டித்தரேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் பேர் காய். ஸோ இது ஒரு ரெயின்போ பேர், ரெண்டுமே மாவோ ரெயின்போ. ஸோ வேறு பெருசாக சொல்கிறதுக்கு பட்ஜீஸில் எனக்குமே எதுவும் தெரியாது. ஸோ ரெண்டுமே மாவோ பட்ஜீஸு. ஸோ மாவோ ரெயின்போ லைக் மேலானா ரொம்ப நல்லா நீட்டாகவே மாவோயிஷாக நல்லா தெரியும். ஆனால் ஃபீமேல் கொஞ்சம் க்ரீன் ஷேடோடு சேர்ந்த ஒரு ஆலிவான்னு டவுட் உண்டு. பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாவோயிஷாக இருக்கிறனால அந்த ரெண்டே சேர்த்து போட்டிருக்கோம். இந்த பேர் இது வரைக்குமே எக்லே எதுவும் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. நான் மேல் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப சின்ன மேலாக இருந்துச்சு, ஆனால் ஃபீமேல் பெரிய ஃபீமேல் தான். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேராகி இப்போ தான் கொஞ்சம் செட் ஆகி வருது. இன்னும் பானைக்குள்ளெலாம் ஏறலை. சம்டைம் இதை நம்ம கேஜ் மாற்றி போடணுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. ஸோ இது நம்மளோட இன்னும் 2வது கேஜில் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண ஒரு பேர். ஸோ ஒரு மேலும் 2 ஃபீமேலும் போட்டு இந்த பேர் செட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஷோகோ ஃபீமேலு, இது வந்து மேலு. ஸோ க்ரஸ்டட் மேலு, க்ரஸ்டடும் ஃப்ரில் பிளாக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த பேக்லேயும் கொஞ்சம் முடி தூக்கிட்டு இருக்கும். ஆனால் ஹெலிகாப்டர் அளவுக்கு அந்த ஃப்ளவரிஷாக அந்த ஃப்ரில் இருக்காது. ஆனால் கொஞ்சம் அந்த முதுகில் உள்ள இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். ஹெட்டில் நல்ல க்ரஸ்ட் இருக்கும். ஸோ மேல் அது. ஃபீமேல் வந்து ஒன்று வந்து ஷோ ஃபீமேல், இந்த ப்ளூ ஃபீமேல். இன்னொன்று வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பேங்கிள் மாதிரிப்பட்ட ஒரு ஃபீமேல். ஸோ சும்மா ஒரு டெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், ஒருத்தவங்ககிட்ட அண்ணன்கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் போட்டு பேர் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரியே செட் பண்ணலான்னு செட் பண்ணது தான் இது. ஸோ இந்த பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ரெண்டு பானையிலையுமே 2 குஞ்சு வச்சு இறங்குச்சு. ஸோ இதில் கீழே சிக்ஸும் இருக்கும், சிக்ஸையும் நான் காட்டித்தரேன். என்ன மாதிரி சிக்ஸ் வருங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கல, ஆனால் ஏன்னா வெளியே இருந்து எடுத்த பேர்ட்ஸு, அதனால் இது பேர்டு எப்படி இருக்குதுன்னா 3 பேர் எடுத்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா 3 பேரில் ஒரு பேர் வந்து 2மே ஃபீமேல் ஆயிடுச்சு. அப்போது மொத்தம் 4 ஃபீமேலும் 2 மேலும் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே இதாக போடலாம், 1:2 ரேஷியோவில் போடலான்னு 2 பேர் அப்படி செட் பண்ணேன். இன்னொரு பேரில் வந்து ஒரு ஃபீமேல் இறந்துருச்சு, ஆனால் இந்த பேர் ஓரளவு செட் ஆகிடுச்சு. ஸோ 2 பானையிலேருந்துமே ஒவ்வொரு ரெட்டை சிக் இறங்குச்சு. ஒரு க்ரஸ்டடு, அந்த ரெட்டை வந்து கொஞ்சம் க்ரஸ்ட் நல்லாயிருக்கும், அது மட்டும்தான் க்ரஸ்டடு. மீதி எல்லாமே இந்த ஷோக்கு இறங்கின ஃபீமேல் வந்து சிக்ஸ் 2மே நல்ல சைஸு, நல்ல சைஸாக இருக்கும். ஸோ அதில் ஒரு ரெட்டை சிக்கும் ஒரு ப்ளூ சிக்கும் இதுக்கு இறங்கியிருக்கும். ஸோ அது 2மே நல்ல சைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. சேல் பண்ணுறதா என்ன இது வரைக்கும் ஒரு பிளானும் பண்ணல. ஸோ அப்படியே இப்போ தான் சிக் நெஸ்ட் அவுட் ஆகி இருக்குது. இனி இந்த பானையை நீட்டாக ஒருக்கா கூட க்ளீன் பண்ணி போடணும் அடுத்த கிளச்சுக்கு. ஸோ இதுதான் நான் சொன்ன க்ரஸ்டட் சிக்கு. ஸோ சிக்கு ஹெட்டு நல்லாவே இதாக இருக்கும். முதுகுலேயே லைட்டாக அந்த ஒரு ஃப்ரில் பேக் மாதிரி லைட்டாக அந்த ஒரு முடி தூக்கிக்கிட்டு இருக்கும். எல்லா சிக்ஸ்லேயுமே லைட்டாக இருக்கும். 1-2 ஃபெதர்ஸ் லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா இது நல்லா சைஸாக இருக்கும். அந்த ஹெட்டு எல்லாமே நல்லா சைஸாக இருக்கும். அந்த ஒரு ஒத்த முடி வந்து தூக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி சிக்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து இனி ஒரு ரெட்டை சிக்கு, இதுவும் நல்லா சைஸாக இருக்கும் அந்த சிக்கு. ஸோ இப்படி இந்த தடவை இதில் 4 சிக்ஸு கைஸ். அப்புறம் இந்த பேர் வந்து 3rd பேர், இதுவும் ஒரு 1:2 ரேஷியோவில் போட்டது தான். ஆனால் ஒரு ஃபீமேல் இறந்துருச்சு, லைட்டாக சிக்காச்சு. நான் மெடிசன் கொடுத்தேன், ஆனால் சர்வைவ் ஆகலை. ஸோ அந்த ஃபீமேல் இருந்து இப்போ இன்னொரு ஃபீமேல் கூட எக் லே பண்ணியிருக்கு. அந்த ஃபீமேல் கூட எக்கெல்லாம் லே பண்ணல, அப்படி பேர் ஆகி 2 பானையிலேயே அது அப்படி மெதுவாக செட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கிடையில் அந்த ஃபீமேல் வந்து இறந்துருச்சு. அப்புறம் இந்த இன்னொரு ஃபீமேல் கூட பேராகி இது எக் லே பண்ணிருக்கு. ஸோ இந்த மேலும் ரொம்ப அழகாக இருக்கும். இது பக்கா ஒய்லட் மேல், அதனால தான் இந்த மேல் எடுக்கவே செஞ்சேன். ஸோ இதுவும் முதுகில் லைட்டாக முடி தூக்கிட்டு இருக்கும் அண்ட் தலையில் நல்ல ஒரு க்ரஸ்ட்டு. ஃபீமேல் வந்து ரெயின்போ ஸ்பேங்கிள், ஒய்லட் தான், அதுவும் நல்ல ஒய்லட் தான். ஸோ அந்த ஒய்லட் கலருக்காண்டி தான் இந்த பட்ஜீஸில் நான் இது எடுக்கவே செஞ்சேன். ஸோ ஃபீமேல் வந்து நல்ல ஸ்பேங்கிள் மார்க்கிங் சூப்பராகவே தெரியும்.
இப்போ தான் அது எக்லே பண்ணி அப்படி இருந்தனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ மேல் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ரெயின்போக்குள்ளே ஒரு இதுவும் இல்லை. ஆனால் நல்லா ஒய்லெட்டு, ஹெட்டு கோல்டன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஹெட்டை. ஸோ ஹெட்டு கோல்டு, நல்ல ஒரு க்ரஸ்ட் இருக்கும் ஹெட்டில். அதேமாதிரி மேல் சைஸும் நல்ல லென்த்து, நல்ல சைஸான மேல். ஸோ ஒரு ஷோ மேல் மாதிரியே இருக்கும். அதாவது ஃபேட்டியாக இருக்காது ஷோ அளவுக்கு, ஆனால் லென்த் எல்லாமே ரொம்ப லென்த்தியாக இருக்கும் இந்த மேலுக்கு. ஸோ இது தேர்ட் பேர். இதில் இன்னும் ரிசல்ட் பார்க்கல, அப்படி இந்த ஒரு பேர் அப்படி இருக்குது. இனி அந்த சைடு கேஜஸ் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேல் ஃபாலோ பேர் போட்டிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேல் ஃபாலோ தான். எப்படின்னா 3 சிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் இப்போது இதில் ஒரு பேரை தனியாக ஒதுக்கி போட்டோன்னே இந்த பேர் எக்லே பண்ணுச்சு. ஆனால் இது கூட இன்னொன்று கிடந்தது, அதுவும் ஃபீமேல் தான். ஸோ இதை இப்போ ட்ரையோவாக போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது 1:2 ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல்னு போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபீமேல் தனியாக இருக்கும், அதை அப்புறமேட்டி காட்டி தரேன். ஸோ இதில் வந்து இது மேலு, பெல் ஃபாலோ மேலு, ஒரு ஸ்பிளிட்டு ஃபீமேல் கூட போட்டிருப்பேன். ஸோ பிளாக் ஐ ஃபீமேல் தான். ஆனால் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் ஐஸ்லேயே 2 சிக் இறங்கியிருக்கு, பொரிச்சிருக்கு. அப்புறம் மீதி எக்ஸ் இருக்குது இன்னும் பொரிக்கிறதுக்கு, பார்ப்போம். ஸோ அப்படி இப்போதைக்கு 3 சிக்கு இந்த பேரில் பொரிச்சிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் டைம் தான் இது சிக்ஸ் எல்லாம் பொரிக்கிறது, இப்போ தான் பொரிக்குது மொத்த தடவை. ஸோ ரெட் ஐஸ் எல்லாம் எப்படி வரும்னு தெரில, பார்ப்போம். ஆனால் எல்லாமே மேக்ஸிமம் மேல் மாதிரியே தான் வரும்னு நினைக்கிறேன். சில்வரில் வராதுன்னு தோணுது, பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபீமேல் பிளாக் ஐ, ஒரு க்ரீன் பேர்டு தான். ஸோ இது மேலு ஃபாலோ மேல். இது வந்து அந்த ஃபீமேல் கைஸ், லைக் இதான் அந்த இன்னொரு பேல் ஃபாலோ ஃபீமேல் இருக்குதுன்னு சொன்னால. ஸோ அந்த ஃபீமேல். ஸோ இனி இதை தான் அது கூட போட்டு ட்ரையோவாக போடணுன்னு வச்சுருக்கேன். லைக் பேர் 3ல் காட்டின அந்த ஒய்லட் பேரை தூக்கி தனியாக இந்த மாதிரி சிங்கிள் கேஜில் போட்டுட்டு அந்த கேஜுக்கு வந்து இதை அப்படியே ட்ரையோவாக போட்டு பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே ரெட் ஐஸ் தானே. ஸோ பேல் ஃபாலோஸ் நிறைய இறங்கும், பார்ப்போம். ஸோ இது வந்து அடுத்த பேர் கைஸ். இது வந்து ஒரு ரெயின்போ மேலும் லேஸ்விங் ஃபீமேலுமாக போட்டிருப்பேன். ஸோ இதுலேருந்து ரிசல்ட்ஸ் எப்படி வரும்னு தெரில. இப்போ தான் சிக்ஸ் பொரிக்க தொடங்கியிருக்கு. ஸோ தடவை முட்டை போட்டு பெருசாக பொரிக்கலை எக்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இது இப்போ செகண்ட் டைம் இப்போ பொரிக்க தொடங்கியிருக்கு. ஸோ இது மேல் வந்து நல்ல ரெயின்போ, நல்ல ஒரு ப்ளூ ரெயின்போ மேலும் ஒரு ஒய்லட் லேஸ்விங் தான், ஒய்லட் லேஸ்விங் ஃபீமேலும். ஸோ இதுகளையும் இப்போ தான் சிக்ஸு பொரிக்க தொடங்கியிருக்கு. 3 சிக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 3 சிக்கு. ஸோ எக்ஸ் இருக்குது, ஆனால் எத்தனை எக்கு பொரிக்கும்னு தெரில. அது நிறைய எக்கு போட்டுச்சு. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 எக்கு கிட்ட இதில் உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து இதான் ஃபஸ்ட் நம்மகிட்ட ப்ரீடான ரெயின்போ பேரு. ஸோ ரெண்டுமே ரெயின்போ தான். மேல் வந்து இந்த லெஃப்ட் கார்னரில் இருக்குல்ல, அந்த பெர்ச்சில் நல்லா டார்க் ப்ளூவாக இருக்குல்ல நோஸ், அது மேல். ஃபீமேல் வந்து பாக்ஸுக்குள்ளே அடுத்த கிளச்சுக்கு எக்கே போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கிளச்சில் மட்டும் இதில் வந்து நமக்கு 5 சிக்ஸ் இறங்கிருந்துச்சு. 5ல் 3 ஒய்லட் மாதிரி இருக்குது. ஸோ இதிலவே பார்க்கும்போது தெரியும், 2 அந்த பெர்ச்சில் இருக்க 2 ஒய்லட்டு, அதுக்கப்புறம் இருக்க 2மே ப்ளூ. ஸோ இனி ஒரு சிக்கு வந்து இன்னொரு சிக்கும் ஒய்லட் தான். அந்த ஒய்லட் சிக்கு வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்குது, அது இன்னும் நெக்ஸ்ட் அவுட் ஆகலை. ஸோ இதுதான் ஃபீமேல் பேர்டு அது. ஸோ இந்த எல்லாமே நெக்ஸ்ட் அவுட் இது பிரித்து போடுறதுக்கு 4 ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த செட் எக்குமே லே பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாத்தையும் தனியாக ஒரு சிக்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு கேஜில் போட்டுமே பார்க்கலாம் நம்ம சிக்ஸ் எப்படி இருக்கு. ஏன்னா நானுமே இன்னுமே சன்லைட்டில் வச்சு பார்க்கல. கீழ் கேஜில் அப்படியே இருக்குமா, நெக்ஸ்ட் அவுட் ஆகி அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்குது. அப்போ கைஸ் இந்த லோட்டில் 5 சிக்ஸு. ஸோ 5மே ஓரளவு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே ரெயின்போஸ் தான், எனக்கு அந்த கார்னரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா அதுக்கு இன்னும் அந்த பேட்சில் உள்ள சீக்ஸ் டார்க்காக வரல. ஸோ 3 ஒய்லட் மாதிரி இருக்குது. ஸோ ஒன்று அந்த இந்த லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது, அப்புறம் அந்த நடுவில் இருக்கிறது. ஸோ அந்த பிளாக் பீக் இருக்குல்ல, அதுவும் ஒய்லட் தான். அது நமக்கு கேமராவுக்கு கொஞ்சம் கூட லைட்டாக ப்ளூ மாதிரி தெரியுது, ஆனால் அது நல்லா ஒய்லட்டு. அதேமாதிரி இந்த அதில் கீழே இருக்குது. ஸோ இந்த கீழே இருக்க சிக்குமே ஒய்லட் தான். ஆனால் ரொம்ப டார்க்கான ஒய்லட்டில் இது நல்ல டார்க்கான ஒய்லட்டு. இந்த பிளாக் பீக் நல்ல டார்க்கான ஒய்லட். மீதி ரெண்டும் ரொம்ப லைட்டான ஒய்லட்டாக இருக்குது. ஸோ தெரில. ஆனால் இனி மோல்ட்டிங்கில் தான் இதில் இன்னும் கலர் எல்லாமே நல்லா டார்க்காகும்னு சொல்லுவாங்க. ஸோ
நெக்ஸ்ட்டு மோல்ட்டிங்கில் தான் எப்படி இருக்கும், எவ்வளோ டார்க்காக வருதுன்னெலாம் தெரியும். ஸோ மேக்ஸிமம் மேல்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. ஐ திங்க் 3 மேல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3-4 மேல் தான் நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக 7 சிக்கு பொரிச்சிச்சு, 7 எக்கு, 6 பொரிச்சிச்சு, 1 இறந்து, 5 சிக்ஸை அழகாக வளர்த்து வெளியே விட்ருக்கு. ஸோ காய்ஸ், அப்போது அவ்வளோதான் நம்ம டோட்டலில் பட்ஜீஸ் கலெக்ஷன் அவ்வளோதான். ஸோ இப்போ தான் எல்லாமே லைட்டாக ப்ரீடாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிக்ஸ் எல்லாமே வருது. ஸோ பார்ப்போம் அப்கமிங் டேஸில் என்னென்ன பேர்ட் சேலுக்கு வருதுங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு அப்படி ஒரு ஆஸ்லேஷனில் இருக்க கொடுக்கணுமா வேணாமான்னு ஸோ பார்ப்போம். சேலுக்கு வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.